நான் தினமும் ஸ்கூல்ல தூங்குவேன். அதனால எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு நாள் சாரு எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்னை அடிச்சிட்டாரு. நான் ஒண்ணுமே பேசல. அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு தெரியாம சாரு ஜன்னல் வழியா பார்த்தாரு. ஏன் இந்த பையன் தினமும் தூங்குறான்னு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணினாரு. நான் பேக்ல இருந்த பலூனை எடுத்து ஊதி குச்சிய கட்டி வித்தேன். அப்புறம் சமோசா, நிப்பட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வித்துட்டு வருவேன். அந்த காசை வச்சு மார்க்கெட்டுக்கு போய் சில காயெல்லாம் வாங்கிட்டு எங்க அம்மாக்கு சூப்பு போட்டு கொடுத்தேன். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு எங்க அம்மா விட்டா வேற யாருமே இல்லை. எங்க சாரு ஜன்னல் வழியா எனக்கு தெரியாம பார்த்தாரு. அடுத்த நாள் ஸ்கூல்ல எங்க சாரு என்னை கட்டுப்பிடிச்சு சொன்னாரு சாரின்னு. சில குழந்தைகள் தூங்குறது சோம்பேறித்தனம் இல்ல, அது பொறுப்பின் சோர்வு.